வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற 2025 நடக்கக்கூடிய மத்தியமா தேர்வு இது மதியம் நடக்கக்கூடிய தேர்வு. இதில் கொஷின் ப்ளஸ் ஆன்சரோட ஃபுல்லாக இம்பார்ட்டன்ஸ் மட்டும் ஃபுல்லாக போட்டுட்டு வரோம். இன்றைக்கி 8th ரவுண்ட் பார்க்குறோம். மொத்தம் இதில் மொத்தம் 10 இருக்குது. இந்த 10மே பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் வரும். இதுக்கு மார்க் 4 மார்க்ஸு. வாட்சிய பத்திலி அப்படின்னு செய்வினை செயற்பாட்டு வினையாக மாற்றுக. ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவாக மாற்றுங்க அப்படின்ற மாதிரி ஹெட்லைன் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு மோத்தினே யஹ் காம் கியா. மோத்தியால் இந்த மோத்தி இந்த வேலையை செய்தான். காம்னா வேலைன்னு அர்த்தம். வேலை செய்தான். இது ஆக்டிவ் இந்த வேலை செய்தான் அப்படிங்கும்போது செய்வினை. இது செய்யப்பட்ட வினையாக மாற்றணும். பாசிவ் வாய்ஸாக மாற்றணும். அப்போ மோத்தி சே. அப்போ யாரால் செய்யப்பட்டது? மோத்தியால். அப்போ ஆள் நம்ம தமிழ்லேருந்து ஆள் சேர்த்துறோம். ஆளுக்கு சேன்னு அர்த்தம். பக்கத்தில் இந்த நேக்கு பதிலாக ஏன்னா நேக்கு பதிலாக நம்ம இங்கே சே போட்டுக்கணும். இந்த நேக்கு பதிலாக சே போட்டுக்கணும். மோத்தியால் இந்த வேலை செய்யப்பட்டது. இந்த கியான் இருக்குது. கியாவுக்கு பதிலாக இந்த கியான் வந்தவன் நீங்கள் என்ன சேர்த்துக்கணும்? பக்கத்தில் வெறுப்பு ரூட் வெறுப்பு இந்த கயான்னு சொல்லி நீங்கள் சேர்த்துக்கணும். நீங்கள் கயா இந்த வேலை மோத்தியால் செய்யப்பட்டன அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த இடத்துல கயா சேர்த்துக்கணும். செகண்டு, ஆஜ் ஹம் ரோட்டி நகி பனாயேகே. ஆஜ் இன்று ஹம்முனா நாமன்னு அர்த்தம். நம்மால் ரொட்டி இன்றைக்கி செய்ய முடியலை. ரோட்டினா ரொட்டின்னு அர்த்தம். ரொட்டி இன்றைக்கி என்னால் செய்ய முடியலை. அது இதை ஃப்யூச்சர் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. அது பாசிட்டிவாக அதை மாற்றணும். ஆஜ் இசிசே. இப்போ இந்த ஹம் வரப்போ பக்கத்தில் என்ன சேர்த்துக்கணும்? சேர்த்துக்கணும். ஆஜ் இந்த ஹம் அப்படியே எடுத்து போட்டு பக்கத்தில் சேர்த்து எங்களால் ஹம்சே அப்படின்னா எங்களால் இன்று எங்களால் ரோட்டி நகி பனாயி. ரோட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல பெண்பாலை குறிக்குது, ஃபீமேலு. அதனால தான் இங்கே பனாயி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எங்களால் இன்றைக்கி ரொட்டி செய்ய முடியல அப்படின்றாங்க. இங்கே இந்த பன் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஃப்யூச்சர் டென்ஸு பனாயேகே அப்படின்னு ஃப்யூச்சர் டென்ஸ் வரதுனால இப்போ இங்கே பாசிட்டிவாக இது பண்ணனால நம்ம ஜா சேர்த்து இந்த இடத்துல ஏகேன்னு இருக்குது. அப்போ ஏகி. ரொட்டிங்கிறது பெண்பாலால் ஏகின்னு சொல்லி நம்ம மாற்றணும். இது மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பனா ஏகேன்னு இருக்குது. இந்த இடத்துல ஜா ஏகே. அப்போ ஜா போட்டுக்கிட்டு இந்த ஏகின்னு சொல்லி நீங்கள் மாற்றிக்கணும். அவ்வளோதான். தேர்டு, சேகர் தின்மே நகி சோயா. சேகர் தின்மே பகலில் அவன் தூங்க மாட்டான். சோயா அப்படிங்கும்போது அவன் தூங்க மாட்டான் அப்படிங்கும்போது இந்த இடத்துல அவன் பகலில் தூங்கலை. அப்போ சேகர் சே. இப்போ யாரால் யார் தூங்கலை? சேகர். அப்போ சேகரால். அப்போ சேர்த்துக்கணும். சேகர் சே தின்மே. இந்த தின்மே அப்படியே எடுத்து எழுதிட்டு நகி சோயா. அப்போ யா வந்திருக்கு. இங்கே எப்படி கியான் வந்ததுனால கயா சேர்த்தணும். அந்த மாதிரி இங்கே சோயான் இருக்குது. சோயா பக்கத்தில் நம்ம கயா சேர்த்துக்கணும். இந்த இடத்துல சேகரால் பகலில் இன்று தூங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கயா நம்ம சேர்த்துக்கணும். வகு இத்தினி தூர் நகி சல் சக்தி. வகு அவனால் அவளால். வகு முதல் ஆணையும் குறிக்கும், ஒரு பெண்ணையும் குறிக்கும். இத்தினி தூர் இந்த இவ்வளோ தூரம் என்னால் சல்லுனா நடக்கிறது. இவ்வளோ தூரம் என்னால் நடக்க முடியாது. சக்தா என்னால் கண்டிப்பாக இவ்வளோ தூரம் நடக்க முடியாது. அப்போ உஷு சே. அப்போ வக்குக்கு பதிலாக வக்கு சே நம்ம பண்ண முடியாது. அதனால தான் இங்கே உஷு சேன்னு சொல்லி வக்குக்கு பதிலாக நம்ம உஷு சேன்னு போட்டுக்கிறோம். அப்போ அவனால் அவளால் இப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இத்தினி அப்படியே அதை பார்த்து இத்தினி தூர் நகி சல்லுங்க பதிலாக சலா ஜாத்தா. என்ன அவனால் இவ்வளோ தூரம் நடக்க முடியாது. அப்போ ஜாத்தா. அப்போ சக்தான்ற இடத்துல என்ன பண்ண இடத்துல ஜாத்தா. இப்போ சக்குக்கு பதிலாக அந்த இடத்துல ஜா போட்டுக்கணும். 5th ஒன், ஜோசப் நே யஹ் சிட்டி லிக்கி. ஜோசப் இந்த சிட்டிங்கிறது ஒரு ஃபீமேல் பெண்பாலை குறிக்கிறது. சிட்டினா கடிதம், லெட்டரு. இது பெண்பாலை குறிக்கிறது. ஜோசப் இந்த கடிதத்தை எழுதினான். லிக்கி. ஜோசப் சே. இந்த நே வந்தால் எப்பயுமே நம்ம சே தான் போடணும். இந்த நேக்கு பதிலாக இங்கே சே போட்டுக்கணும். ஜோசப்பால் இந்த கடிதம் எழுதப்பட்டது. அப்போ லிக்கி அப்போ வரும்போது இந்த இடத்துல கயா. அப்போ இந்த லிக்கி இந்த அப்படியே பார்த்து அப்படியே எழுதிட்டு பக்கத்தில் கயா நம்ம சேர்த்துக்கிறோம்.
இது வந்து நல்லா தரவாக பார்த்துங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ஆளை பாருங்கள். ஆள் வந்து இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து பாசிவ் வாய்ஸாக கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ஆக்டிவ் வாய்ஸாக மாற்றணும். நம்ம மேலே ஆக்டிவ் வந்து பாசிவாக மாற்றணும். இப்போ இங்கே அப்படியே தலைகீழ வந்து இங்கே சேவ் வந்ததுனால வந்து பாசிவ் வாய்ஸில் கொடுத்து ஆக்டிவ் வாய்ஸில் நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராம் சே ராவன் மாரா கயா. ராம் சே அப்போ வந்து ராமனால் ராவணன் கொல்லப்பட்டான். அப்போ ராம் சே யாரால் கொல்லப்பட்டான்? ராமனால் வந்து ராவணன் கொல்லப்பட்டான். மாறான கொல்லப்படுறது, கயானா பட்டான், பாஷன்ஸு. அதுக்கு வந்து இப்போ ஆக்டிவ் வாய்ஸாக மாற்றணும். ராம்னு இப்போ சே வந்தால் இப்போ நே போட்டுக்கணும். நம்ம மேலே வந்து நே வந்ததுனால சே போட்டோம். இப்போ சே வந்தால் கீழே வந்து நம்ம நே போட்டுக்கணும். ராம்னே ராவன் கோ மாறா. அப்போ வந்து ராமனால் ராவணனை கொல்லப்பட்டது. அப்போ இந்த கோ வந்தால் ஐ வந்து வேற்றுமை உறுப்பு. இப்போ யாரை கொல்லப்பட்டது? இந்த இடத்துல ராவணனை. அப்போ வந்து நம்ம வந்து கோ சேர்த்துக்கணும். இந்த இடத்துல மாறா அப்படியே எழுதி இந்த கயா வந்து நம்ம சேர்த்துக்கலாம், அப்படியே விட்டுருணும், அவ்வளோதான். அக்ஷரம் மே கபரே சாப்பி ஜாத்தி ஹை. அப்போ வந்து அக்பாரு அப்படின்னா நியூஸ் பேப்பர், செய்தித்தாள் வந்து செய்தித்தாளில் வந்து செய்திகள் வந்து நிறைய வந்து கொண்டிருக்கிறது. அக்பராங் சே. அப்போ இந்த மே வந்து அப்படியே அக்பராங் மே அப்படியே எழுதிட்டு கபரே அப்படியே எழுதிட்டு இந்த இடத்துல சாப்பின்னு இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் என்ன சப்தின்னு சொல்லி இந்த பி வந்து தீயாக மாற்றிக்கணும். சப்தி ஹைன். இது வந்து நிறையா செய்தித்தாள் வந்து கொண்டே இருக்கிறது. முஜிசே தடுக்கே உடா நகி ஜாத்தா. முஜிசே என்னால் வந்து தடுக்கே அப்படின்னா வந்து சடன்லி, எதிர்பார்க்காம திடீர்னு உடானா எழுந்துறது, திடீர்னு உக்காந்துரும், திடீர்னு இங்கே எழுந்துன்னு சொல்கிறோம்ல, அப்போ சடனாக சொல்கிறாங்கல்ல, அதுதான் தடுக்கே உட்டா நகி ஜாத்தா. என்னால் வந்து திடீர்னு டக்குன்னு என்னால் எந்திரிக்க முடியலை. நான் தடுக்கே நகி உட்டு சக்தா. இங்கே ஜாத்தா வந்ததுனால என்ன பண்ணுறோம், நம்ம சக்தான்னு சொல்லி நம்ம மாற்றிக்கணும். இசிசே அங்கிரேஜி நகி போலி ஜாத்தி. இசிசே எங்களால் அங்கிரேஜி நகி ஆங்கிலத்தில் எங்களால் பேச முடியாது. ஜாத்தி அப்போ எங்களால் ஆங்கிலத்தில் பேச முடியாது. அப்போ ஹம்சேன்னு வந்தால் அந்த இடத்துல வந்து ஹம்மு நம்ம போட்டுக்கணும். இந்த இடத்துல ஹம்முன்னு போட்டு இந்த சே வந்தால் விட்டுணும் நம்ம. ஹம்மு அங்கிரேஜி நகி போலின்னு இருக்குது. இந்த இடத்துல போலிங்கிறது இந்த இடத்துல போல்னு பண்ணிட்டு தான் எழுதிக்கணும். போல் எழுதி சக்தி எங்களால் ஆங்கிலத்தில் பேச முடியாது. லாஸ்ட் ஒன் கஹா ஜாத்தா ஹை कि यूरोप में गुलाम बच्चे जाते थे. கஹா நாங்கள் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா வந்து யூரோப்பில் வந்து குலாம்னு அடிமைன்னு அர்த்தம். யூரோப்பில் வந்து எல்லோரையும் வந்து எல்லாம் வந்து அடிமையாக வச்சுருக்காங்க. கஹான் இருக்குது இந்த இடத்துல ககத்தே ஹை அப்படின்னு எழுதிக்கணும். இந்த கஹா ஜாத்தா ஹைன்னு இருக்குது. இந்த இடத்துல ஜாத்தா எடுத்துகிட்டு ககத்தே ஹை அப்படின்னு எழுதிட்டு யூரோப்புமே குலாம் பிக்தேயே. எங்களால் வந்து யூரோப்பில் வந்து எங்களை எல்லாருமே விற்கிறாங்க. பிக்தே அப்படின்னா வந்து விற்கிறது. எங்களை யூரோப்பில் எல்லாருமே அடிமையாக வச்சுருந்து எங்களை வந்து விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இதை பண்ணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.